Good morning. In the last class, we learned to form information questions with the question words that are begun with W. In today's class, let us learn to make information questions with the question words that are begun with H. கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம்? W என்கிற எழுத்தை கொண்டு துவங்கக்கூடிய கேள்வி வார்த்தைகளை வைத்து தகவல் அறியும் கேள்விகளை பார்த்தோம். இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ். இன்றைய வகுப்பில் ஹெச் என்கிற எழுத்தை கொண்டு துவங்கக்கூடிய கேள்வி வார்த்தைகளை வைத்து இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம், தகவல் அறியும் கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்? ஸோ if you want to make a question, you have to follow the question pattern. So the question pattern is question word, then verb, then subject, then extension, then question mark. So this is the question pattern for information, right? What are the question words that are begin with the letter H? How, how many, how much, how far, how long, then how often. How often. What are the Tamil meanings for these question words? How na என்ன அர்த்தம்? எப்படி அல்லது எவ்வாறு. Right? How many means எத்தனை. How much எவ்வளவு. How far எவ்வளவு தூரம். எவ்வளவு தூரம். How long எவ்வளவு காலம். How often எத்தனை முறை. கலோக்கியில் நம்ம எப்படி சொல்லுவோம்? எத்தனை தடவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை முறை அல்லது எத்தனை தடவை. Right? So these are the question words that are begun with H, so that these questions are called WH type of questions. Right? Let us make questions in present tense, in be form verbs in present tense with the help of these question words. Right? How? நீ எப்படி இருக்கிறாய். நீ எப்படி இருக்கிறாய். பாருங்க, நீ எப்படி இருக்கிறாய். நீ எப்படி இருக்கிறாய். அப்போ முதல்ல என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம்? கேள்வி வார்த்தை வரணும். இதில் எது கேள்வி வார்த்தை? எப்படி. எப்படிக்கு என்ன இங்கிலீஷில்? ஹவ். கொஷன் வேர்டு போட்டாச்சு. எப்படி இருக்கிறாய் என்ன காலம்? திஸ் இஸ் ப்ரெசன்ஸ். அப்போது யார் இருக்கிறாய்? நீ. அப்போ பின்னாடி வரக்கூடிய சப்ஜெக்டை முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஆக்சிலரி வேர்ப் சரியாக போட முடியும். யூ நம்ம என்ன போடணும்? ஆர். அப்போது ஹவ் ஆர் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எவ்வாறு இருக்கிறாய். நீ எப்படி இருக்கிறாய். ரைட்? அதுக்கு பதில் ஐ எம் ஃபைன் அல்லது வி ஆர் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால் வி ஆர் ஃபைன். இதுவே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்போது ஹவ் ஆர் தே. சப்ஜெக்டை மாற்றிட்டோம்னா இப்போது நீக்கு பதிலாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். அப்போது சேம் கொஷன் வேர்டு என்னங்க? ஹவ். சப்ஜெக்ட் யார் இங்கே? அவர்கள். அப்போ அவர்கள் என்பதுக்கு என்ன இங்கிலீஷில்? தே. தேவதை இங்கே என்ன போடணும்? ஆர். ஸோ ஹவ் ஆர் தே. அல்லது நான் கேட்குறேன், என்னை பார்த்துட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட கருத்து கேட்குறேன். புத்தாடை அணிந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், எப்படிப்பா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் எப்படி இருக்கிறேன்,
நான் எப்படி இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல எப்படிக்கு என்ன கொஷின் வேர்டு ஹவ் போட்டாச்சு. இங்கே சப்ஜெக்ட் யார்? நான், ஐ இல்லையா? நான்கு இங்கிலீஷில். இப்போ ஐ வந்த இந்த இடத்துல ஆர் போட முடியுமா? ஐ வந்தால் என்ன பண்ணணும்? ஆம். இப்போது ஹவ் ஆம் ஐ, ரைட்? அட் தி எண்ட் கொஷின் மார்க். நல்லா கவனிங்க. கொஷின் வேர்ட், verb, subject. We don't have extension. We have to give some information. இல்லையா? அதுதான் எக்ஸ்டென்ஷன். Then question mark. So depends upon the subject we have to use verb. When we frame a question, we have to think about the subject at first. யார் சப்ஜெக்ட்? அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம verb போடணும், ரைட்? இதுவே அவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுங்க. அப்போ அவளுக்கு என்ன இங்கிலீஷில்? ஷீ. எப்படிக்கு என்ன இங்கிலீஷில்? ஹவ். அப்போது ஷீ வந்தால் ஆம் போட முடியுமா? நோ. அப்போ என்ன பண்ணணும்? இஸ். ஸோ ஹவ் இஸ் ஷீ அல்லது ஹவ் இஸ் ஹீ, அவன் எப்படி இருக்கிறான், ரைட்? டிபெண்ட்ஸ் அப்பான் த சப்ஜெக்ட் we have to use verb. Never forget. Then let us go for how many, right? How many-னா என்ன அர்த்தம்? எத்தனை. இப்போது எத்தனை புத்தகங்கள் மேஜையின் மேல் உள்ளன? அப்போது நல்லா கவனிங்க. எத்தனை புத்தகங்கள் மேஜையின் மேல் உள்ளன அல்லது மேசையின் மேல் உள்ளன, ரைட்? எத்தனை புத்தகங்கள் மேசையின் மேல் உள்ளனன்னு கேட்குறோம். அப்போ எத்தனைக்கு என்ன இங்கிலீஷில்? ஹவு மெனி. கொஷின் வேர்டு போட்டாச்சு இல்லையா? ஸோ எது மேஜை எங்கே உள்ளன? மேஜையின் மேல் உள்ளன. அப்போது இந்த இடத்துல ஹவு மெனின்னு நம்ம எத்தனைங்கும் போது ஒன்றுக்கு மேலே ஆகிடுது. அப்போ வேர்ப் என்ன பண்ணணும்? ஆர். அப்போது ஹவு மெனி என்னது? புத்தகங்கள், எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஹவு மெனி புக்ஸ், ஹவு மெனி புக்ஸ், எத்தனை புத்தகங்கள் எங்கே உள்ளன? அங்கே உள்ளன. ஸோ தேர் ஆன் த டேபிள், ரைட்? ஸோ என்ன வேர்ப் போடணும் இங்கே? ஆர். How many books are there on the table? There தேவைப்பட்ட போடலாம், இல்லை வேண்டாம்னு விட்டுலாம். How many books are on the table? எத்தனை புத்தகங்கள் எங்கள் மேஜையின் மேல் உள்ளன, ரைட்? இப்போ எத்தனை வச்சு வேறு என்ன கேட்கலாம்? அந்த அரண்மனையில் எத்தனை கதவுகள் உள்ளன? ஸோ அந்த அரண்மனையில் எத்தனை கதவுகள் உள்ளன? எத்தனை கதவுகள் உள்ளன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அந்த அரண்மனை எத்தனைக்கு மறுபடியும் என்ன கொஷின் வேர்டு என்னதுங்க? ஹவு மெனி, ரைட்? கதவுகளுக்கு இங்கிலீஷில் டோர்ஸ், அதுதானே சப்ஜெக்ட். ஸோ ஹவு மெனி டோர்ஸ், ஹவு மெனி டோர்ஸ் ப்ளூரலுங்கும் போது நம்ம என்ன போடணும்? ஆர். ஸோ ஹவு மெனி டோர்ஸ் ஆர் தேர்? தேர் தேவைப்பட்ட போடலாம், அழகுக்காக நம்ம பேசுகிற அழகுக்காக தேர் போட்டுக்கிறோம். ஹவு மெனி டோர்ஸ் ஆர் தேர்? எங்கே? இன் த பேலஸ். இந்த பேலஸ், அரண்மனைக்கு என்ன இங்கிலீஷில்? பேலஸ், PALACE, ரைட்? ஸோ ஹவு மெனி டோர்ஸ் ஆர் தேர் இன் த பேலஸ்? அந்த அரண்மனையில் எத்தனை கதவுகள் உள்ளன? ஹவு மெனி புக்ஸ் ஆர் தேர் ஆன் த டேபிள், ரைட்? ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மச், எவ்வளவு? ஹவு மச்னா எவ்வளவு? உங்களுடைய மகிழுந்து எவ்வளவு விலை அப்படின்னு கேட்குறோம். அப்போது உங்களுடைய மகிழுந்து, அப்போது எவ்வளவுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹவு மச், ரைட்? ஸோ ஹவு மச் என்னதுங்க? உங்களுடைய மகிழுந்து, யுவர் கார் இல்லையா? அப்போ என்ன வேர்ப் பண்ணணும்? யுவர் காருங்கிறது இட்டு வந்தால் நம்ம இங்கே என்ன பண்ணணும்? இஸ். ஸோ ஹவு மச் இஸ் யுவர் கார்? ஹவு மச் இஸ் யுவர் கார், ரைட்? அல்லது இந்த தொலைக்காட்சி எவ்வளவு விலை? அப்போது ஹவு மச் எது? இந்த தொலைக்காட்சி, திஸ் டெலிவிஷன், ரைட்? திஸ் டெலிவிஷனுங்கிறது இட்டு. அப்போ என்ன பண்ணும்? ஹவு மச் இஸ் திஸ் டெலிவிஷன்? ஹவு மச் இஸ் திஸ் டெலிவிஷன், ரைட்? அல்லது
இப்போது 2 கார் வாங்கியிருக்காங்க அல்லது 2 புடவை வாங்கியிருக்காங்க. அப்போது how much are these sarees? How much are these sarees? இப்போ ப்ளூரல் வரும்போது ஆர் போட்டுருணும். If it is singular, we have to use only is, right? So let us go for the next question word. How far? எவ்வளவு தூரம்? இப்போது இங்கேருந்து ரயில் நிலையம் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு கேட்குறோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், யூ மே ஆஸ்க் திஸ் கொஷன் டு த கண்டக்டர். நடத்துனர்கிட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க, இங்கேருந்து ரயில் நிலையத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு என்ன இங்கிலீஷில் ஹவ் ஃபார். இங்கே எதை பற்றி பேசுகிறோம்? ரயில் நிலையம். ஸோ அப்போது த ரயில்வே ஸ்டேஷன், அப்போ த ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது என்னதுங்க? இட். அப்போ இட்டு போட்டால் நம்ம என்ன பண்ணணும்? இஸ். ஸோ ஹவு மச் is the railway station? Sorry, how far is the railway station? How far is the railway station? எங்கிருந்து? From here. எங்கிருந்து? From here. So, how far is the railway station from here? இங்கிருந்து ரயில் நிலையம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது, ரைட்? அல்லது ஃபார் எக்ஸாம்பிள், அப்போது உன்னுடைய பள்ளிக்கூடம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? உன் வீட்டிலேருந்து உன்னுடைய பள்ளிக்கூடம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அதை எப்படி கேட்பீங்க? ஹவ் ஃபார். எதுங்க? உங்களுடைய பள்ளிக்கூடம். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய பள்ளிக்கூடங்கிறது இட், யுவர் ஸ்கூல். அப்போ என்ன பண்ணணும்? இஸ். ஸோ ஹவ் ஃபார் இஸ் யுவர் ஸ்கூல். ஹவ் ஃபார் இஸ் யுவர் ஸ்கூல். எங்கிருந்து? ஃப்ரம் யுவர் ஹவுஸ். ஃப்ரம் யுவர் ஹவுஸ். HOUSE. So how far is your school from your house? Sorry, how far is your school from your house? உங்கள் வீட்டிலேருந்து உன்னுடைய பள்ளிக்கூடம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ரைட்? ஸோ ஹவுஸ், HOUSE. ஸோ how far is your school from your house? ஸோ how farனா என்ன அர்த்தம்? எவ்வளவு தூரம். See, we are making questions in present tense be form verbs with the help of the question words which are begun with H, right? Then what? How long and how often? How often can be used to frame questions only in action. When we go for action, we will use that question word. Then how long? It will be used maybe in past tense and future tense. But future tense la paakalam. How can you use how long? எவ்வளவு காலம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளவு காலம் அவ அங்கே தங்கி இருந்தா அப்படின்னு கேட்குறோம். எவ்வளவு காலம் அவள் அங்கே தங்கி இருந்தாள். இது என்ன காலம்? பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸில் என்ன வேர்ப்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஆம், இஸ், ஆர். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வாஸ், வேர். அப்போ எவ்வளவு காலம் என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? ஹவு லாங், ரைட்? யார்? அவள், ஷீ. ஷீ வந்தால் என்ன பண்ணணும்? வாஸ். ஸோ ஹவு லாங் வாஸ் ஷீ? இருந்தாள். ஹவு லாங் வாஸ் ஷீ தேர்? ஹவு லாங் வாஸ் ஷீ தேர்? தட்ஸ் ஆல். அல்லது வித் தேம், அவர்களுடன் அவள் எவ்வளவு காலம் அங்கே இருந்தாள். ஹவு லாங் வாஸ் ஷீ தேர் வித் தேம்? எவ்வளவு காலம் அவள் அங்கே இருந்தாள், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சென்னை போகிறீங்க, எவ்வளோ நாள் நீங்கள் அங்கே இருப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அது என்ன டென்ஸு? ஃபியூச்சர் டென்ஸ். ஷால் பி, வில் பி. அப்போது ஹவு லாங், யார்? நீங்கள், யூ. வேர்ப் என்னங்க? ஷால் பி ஆர் வில் பி. வில் பி யூ போடக்கூடாது. ஹவு லாங் வில் யூ பி இன் சென்னை? ஹவு லாங் வில் யூ பி இன் சென்னை? எவ்வளவு காலம் நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள், ரைட்? So in this way, you have to frame questions. When you want to make a question, try to recall the question pattern. If you forget this question pattern, then you cannot frame a question. If you frame a question without this question pattern, then your question will be wrong. So never forget, practice makes a man perfect. As time goes on, automatically you will speak very good English. Try to frame at least 10 questions every day in English, right? So practice a lot. Let us meet in the next video. Thank you.